பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் செப்டம்பர் மாதம் தேதி 4. பலேர்மோ நகர் புனிதர் ரோசலியா, கன்னியர். இவரை ஏற்கும் சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. இவர் பலேர்மோ, மாண்டேரி, கலிபோர்னியா ஆகிய இடங்களை சேர்ந்த இத்தாலிய மீனவர்களுக்கு பாதுகாவல் அருளி வருகிறார். இவருடைய நினைவு திருநாள் செப்டம்பர் 4. இத்தாலியின் பலேர்மோ நகரை சேர்ந்த புனிதர் ரோசலியா ஒரு கத்தோலிக்க புனிதர் ஆவார். சார்ல மக்னேயின் வம்சாவளியை சேர்ந்த ஒரு உன்னத நார்மன் குடும்பத்தில் கிபி 1130 பலேர்மோ சிசிலியில் இவர் பிறந்தார். சினிபால்ட் என்பவரின் மகளான இவரின் இதயம் இளம் வயதிலேயே இறைவனை மட்டுமே நாடியது. விவிலிய வார்த்தைகளால் தன் இதயத்தை நிரப்பினார். இறைவன் மட்டுமே தன் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டுமென்று எண்ணினார். இறை இயேசுவின் பாதையில் தன் வாழ்வை அமைத்தார். தன் வீட்டை விட்டு வெளியேறி பெல்லேக்ரினோ மலையில் உள்ள ஒரு குகைக்கு சென்று தனிமையில் வாழ்ந்தார். பாரம்பரியப்படி அவரை 2 சம்மனசுக்கள் வழிநடத்தி குகைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. உலக வாழ்விலிருந்து தன்னை மறைத்து வாழ்ந்த இவர் இதயம் என்னும் அவரின் வீட்டில் கடவுளுக்கு மட்டுமே இடம் கொடுத்து வாழ்ந்தார். அவர் வசித்த குகையின் சுவர்களில் சினிபால்ட்டின் மகளான ரோசலியா என்னும் நான் என் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக வாழ்வதென்று தீர்மானித்துள்ளேன் என்று எழுதப்பட்டிருந்தது. ரோசலியா அந்த குகையிலேயே தனிமையிலே கிபி 1166 மரித்தார். கிபி 1624 பலேர்மோ நகரில் பிளேக் நோய் பரவியது. இத்துன்ப காலத்தில் ஒரு நோயாளி பெண்ணுக்கும் ஒரு வேட்டைக்காரனுக்கும் காட்சியளித்த புனிதர் ரோசலியா தனது எலும்புகள் கிடக்கும் இடத்தை குறிப்பிட்டு சொன்னார். தமது எலும்புகளை நகருக்குள் ஊர்வலமாக கொண்டு வர கூறினார். மலையேறி சென்ற வேட்டைக்காரன் அவர் கூறியது போலவே அங்கே எலும்புகள் கிடக்க கண்டான். அவர் கூறியது போலவே மும்முறை அவரது எலும்புகளை ஊருக்குள் ஊர்வலமாக கொண்டு சென்றதும் பிளேக் நோய் முற்றிலுமாக நீங்கியதாம். இச்சம்பவத்தின் பிறகு புனிதர் ரோசலியா பலேர்மோ நகரின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். இவரது எலும்புகள் காணப்பட்ட குகையில் இவரது நினைவு சரணாலயம் அமைக்கப்பட்டது. பின்னர் இவருக்கு புனிதர் பட்டம் ஜூலை மாதம் 15 1625 திருத்தந்தை 8 அர்பன் கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புனிதர்கள் வரலாற்றில் இன்றைய புனிதர் ரோசலியாவின் வரலாற்றை பார்த்தோம். சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணம் செய்து தன்னந்தனியாக ஒரு குகையில் ஆண்டவருக்காகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர் அந்த நகருக்கே பாதுகாவலராகவும் இப்போதும் இருந்து வருகிறார். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் வாழ ஆசைப்படுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.